கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஓமை. அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது நல்ல சமாரியன். நல்ல சமாரியன், a good Samaritan. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை கண்டிப்பாக நம்முடைய பேசிக் சப்ஜெக்டில் கேட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஓமையின் தியானத்தில் இன்னும் அதிகமான சில வெளிச்சத்தை கூட தேவன் இன்றைக்கு நமக்கு கிருபையாக தருவார் என்று விசுவாசத்தோடு இந்த பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஆதாம் பாவம் செய்துட்டாரு. அதன் விளைவாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பாவத்தின் காரணத்தினால மரணம் வந்துச்சு. இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆதாமின் பாவத்தினால மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். they are all traveling in the death. அப்போ ஆதாம் சாபத்தினால யாருக்கு அந்த சாபக்கேடு விடுவிக்கப்பட்டது? யார் மூலமாக விடுவிக்கப்பட்டதுன்னா கர்த்தர் இயேசு மூலியமாக. கர்த்தர் இயேசு ஈடுபலி செலுத்தியதுனால இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இதெல்லாம் நடந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பூமியில ஏதாவது நம்ம மாற்றத்தை பார்க்கிறோமா? Does we see any changes in this world? இன்னும் சொல்ல போனாக்கா கொடுமை, அநீதி, அக்கிரமம் இன்னும் ஜாஸ்தி தான் போயிருக்குது. அப்பனா எல்லாருடைய மனசுல, அதாவது உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும். என்ன சந்தேகம்னாக்கா, கர்த்தர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்ட அந்த ஈடுபலி வேஸ்டா போயிடுச்சா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த சத்தியம் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இத்தனை நாட்கள் உங்களுக்கு சத்தியம் புரிகிறதுனாக்கா அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபை தான். அதாவது நம்ம பாஷையில சொல்லிட்டாக்கா, ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை சத்தியம் வந்துட்டு தேவன் நமக்கு அனுதினம் போட்டுகிற பிச்சை. ஏனக்கா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணா ஆகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் புறஜாதியர் மத்தியில சத்தியத்தை சொல்லும் போது 1000 கணக்கான ஜனங்க, தி கிரேட் மல்டிடியூடுக்கெல்லாம் நான் போய் சொல்லல. ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவருக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன்னு சொல்றார். அப்போ நம்முடைய சபை, எச்எல் சபை கூட இன்னைக்கு எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ள சகோதர சகோதரிக்கு தேவன் விவரித்து காண்கிற சத்தியம் தான் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்னும் ஒரு எச்சரிப்பான வார்த்தை என்னன்னாக்கா, ஏதோ புதன்கிழமை சகோதரர்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஓமை சப்ஜெக்ட்ல பேசணும் அப்படின்னு பேசிக்கிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, வெறுமனையாக ஒரு டைம் பாஸுக்காக நாம் கூடுகைக்கு வரக்கூடாது.
காரணம் தேவனுடைய சத்தியத்தை அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. என்னன்னாக்கா இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்கிற சத்தியத்தை ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பகுத்து பிரித்து we rightly divide the truth and நம்ம என்ன பண்றோம், பகிர்ந்துக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும். அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் தான் தேவன் தனியா விவரித்து காண்பிப்பார். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு கிடையாது இன்னைக்கு பேசக்கூடிய சத்தியம். அதே சமயத்துல பேர் கிறிஸ்தவ சபைகளுக்கு கூட இல்லை. மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், கடந்த 2000 வருஷத்துல கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த ஈடுபலி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கண் முன்னால பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் கிடையாது. இதை தான் நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை பார்க்கிறோம். அதை பார்த்துட்டாக்கா ஈடுபலித்துடைய புண்ணியத்தை நம்ம இந்த ஊமையில கடைசியில நம்ம பார்க்க போகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு நியாயசாஸ்திரி வரார். ஒரு கேள்வி கேட்கிறார், யதார்த்தமான கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாருனாக்கா, வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 10:25. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்றேன். அது கர்த்தர் இயேசு கொடுக்கிற பதில் வாசிக்கலாங்க. 26ஆம் வசனம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். பார்த்தீங்க, நியாயப்பிரமாணத்திலெல்லாம் நீங்க வாசித்து இருக்கிற அது என்ன எழுதிக்கிறதுன்னு அப்படி சொல்றார். வாசிக்கலாம். 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பார்த்தீங்களா, இதுதான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கம், சம்மரியா சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் இயேசு சொல்றார் பாருங்க, 28ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதில் சொல்றாரு. நிதானமாய் தான் நீ சொல்லி இருக்கிற, அவசரப்படல, அப்படி நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அது சொல்லும் போதுல இப்ப நியாயசாஸ்திரி இவரு சொன்ன பதிலுக்கும் அவரு கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அப்ப கேட்கிறாரு. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பட் he willing to justify himself. அதான் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கிற மைண்ட், அந்த ஆர்ட் கண்டிஷன். said unto Jesus, who is my neighbor? எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்க சொல்லுங்களேன், கேட்கிற நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிறன் யார்? who is your neighbor அப்படின்னு கேட்டாக்கா, கர்த்தர் இயேசு அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப சுலபமா ஒரு பதில் சொல்லிட்டுக்கலாம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவ தான் உனக்கு பிறன். who is your neighbor? next your household is your neighbor அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஞானி. அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஃபர்ஸ்ட் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், willing to justify himself, அந்த மாதிரி மனநிலை இருக்கிறதுனால தான் இப்போ பேசார் ஒரு ஓமை. இப்ப போயிடலாம் பாடத்துக்குள்ள. ஓமையுடைய சப்ஜெக்ட் லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விற்று போனார்கள். 31ஆம் வசனம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்.
32ஆம் வசனம். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். 33ஆம் வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி 34. கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 36ஆம் வசனம். இப்படியாக கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு 39 ஓமைகளை பேசியிருக்கிறார். அதில் இது ஒரு ஓமை. இது பரலோகத்துக்கு போகிற ரகசியம். இதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க சில நேரம் நாம் தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஓமையுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். ஸ்டார்ட் பண்ணிட்டார் கர்த்தர் இயேசு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஏன் இந்த இடத்துல கானாலிருந்து கப்பர்னாக்கு போறேன்னு சொல்லல, அல்லது கலிலேயாவிலிருந்து நாசரத்துக்கு போலன்னு ஏன் சொல்லல? பர்டிகுலரா எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகையில் ஒரு மனுஷன். என்ன நடந்துச்சு? கள்ளர் கையில் அகப்பட்டான். போதும். அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்துட்டான். வந்து அந்த மனுஷன் திருடன்கிட்ட மாட்டிக்கினான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அந்த திருடன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்னாக்கா, ட்ரெஸ்ஸை உருவிட்டான், அப்புறமா காயப்படுத்திட்டான், சாகிற நிலையில பண்ணிட்டான். அடுத்து குத்துயிரம் குலயுரமா என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். அந்த ஒரு நேரத்தில் என்ன நடக்குதுன்னாக்கா 31ஆம் வசனம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்ப இந்த சாகர மாதிரி ஒரு மனுஷன் அங்க படுத்து கொண்டிருக்கின்றான். அந்த இடத்துல தற்செயலாக ஒரு ஆசாரியன் பிரீஸ்ட் பக்கமா வந்துட்டு விலகி போயிட்டான். எந்த ஒரு உதவியும் செய்யல. 32ஆம் வசனம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஃபர்ஸ்ட் ஆசாரியன் வந்தாரு, எந்த உதவியும் செய்யல. ரெண்டாவது லேவி வந்தாரு, அவரும் எந்த உதவியும் செய்யாத புறப்பட்டார். யார் இந்த லேவி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலுக்கு 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு கோத்திரத்தை லேவி கோத்திரம். இந்த லேவியர் தான் அந்த ஆசாரிப்பு கூட்டத்துல எல்லா விதமான வேலைகள் உதவிகள் செய்யணும். அப்ப இந்த லேவியர்கள் 3 வகுப்பா பிரிந்தாங்க. கோகாத்தியர், கெர்சோனியர், முராரியர். இதெல்லாம் என்னாகும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்யக்கூடிய வேலைகள். அப்போ இந்த லேவியர் கூட என்ன பண்ணாருனாக்கா ஒரு உதவியும் செய்யாத போயிட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா யார் வராங்க? லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. So who is Samaritan? யாரு சமாரியன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் சலமோன் ராஜா இருக்கும்போது அந்த இஸ்ரேல் ஒட்டுமொத்த இஸ்ரேல் 12 கோத்திரமா இருந்துச்சு. அப்ப அந்த 12 கோத்திரத்துல சலமோன் ராஜா ஆண்டு செய்யும் போது 2ஆக பிரிஞ்சிச்சு. நார்தர்ன் இஸ்ரேல் அண்ட் சதர்ன் இஸ்ரேல். நார்தர்ன் இஸ்ரேல என்ன கூப்பிட்டாங்கன்னா அந்த காலத்துல சமாரியா, அதுக்கு கேபிட்டல் சிட்டி வந்துட்டு இஸ்ராயல். சதர்ன் இஸ்ரேலுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா ஜூடா கூப்பிட்டாங்க, அதுக்கு கேபிட்டல் சிட்டி ஜெருசலேம். நார்தர்ன் இஸ்ரேலுக்கு 10 கோத்திரம் போயிட்டாங்க பிரிஞ்சு.
சதன் இஸ்ரேலுக்கு 2 கோத்திரம் இருந்துச்சு, யூதா, பெஞ்சமின். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சமாரியா வந்துட்டு புறஜாதி ஊர் நாடாயிடுச்சு. யூதா பெஞ்சமின் தான் யூதர்களுடைய நாடா இருந்துச்சு. இதுல ரொம்ப எளிமையா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னாக்கா, கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையில் அவர் வேலை செய்த இடம் எல்லாமே இந்த சதன் இஸ்ரேல தான், யூதர்கள் மத்தியில தான் அவர் வேலை செய்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப யார் இந்த யூதர்கள், யார் இந்த சமாரியர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தாக்கா, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் அந்த காலத்திலே ஆகாது. எப்படின்னாக்கா, ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி. அப்ப இந்தியாவில் நம்ம புரியுற மாதிரி சொன்னாக்கா பிராமின், எஸ்சி எஸ்டி, அந்த மாதிரி இந்த சமாரியர்களை புறஜாதியர்களை ஒரு கீழ் ஜாதியாக தான் பார்த்துருந்தாங்க. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர் யாக்கோப்பு, யோவான் 2 பேரும் டிராவல் பண்ணியிருக்கும் போது சமாரியா கிட்ட வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாக்கா, கலீலியாலேருந்து யூதேயாவுக்கு போகணும். ஆனால் மத்தியத்தில் என்ன இருக்குது, சமாரியா இருக்குது. சமாரியா வந்துட்டு இந்த யூதர்களுக்கு பார்த்தா ஆவாது, அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க வழி கொடுக்கல. ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடக்குது. வாசிக்கலாம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். லூக்கா 9:53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, அவரு சமாரியாலேருந்து இல்லைங்களா, சாரி கலீலியாலேருந்து யூதேயாவுக்கு போனோம், ஆனால் சமாரியாவை தாண்டி போனோம். அந்த சமாரியா ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன பண்றாங்க இந்த சீஷர்கள், குறிப்பாக யாக்கோப்பு, யோவான் என்ன பண்றாங்கன்னாக்கா, வாசிக்கலாம். அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா, இந்த சீஷர்கள் யாக்கோப்பு, யோவான் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே இப்போ ஒரு கட்டளை கொடு, இப்பவே இவங்களை வந்து எலியா டைம்ல எப்படி நாசனப்படுத்தாங்களோ அந்த மாதிரி நாசனம் பண்ணிடுறேன்னு சொல்றான். அது கர்த்தர் இயேசு என்ன சொல்றார், வாசிக்கலாம் 55ஆம் வசனம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் எவ்வளோ ஒரு அந்த ஏற்றுக்கொள்ளா தன்மை இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு முறை கூட நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட கர்த்தர் இயேசு தண்ணி கேட்கிறார் இல்லைங்களா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு ஒரே ஒரு வசனம் வாசிச்சிடலாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். பாத்தீங்களா, யூதர்களுக்கு சமாரியாவுக்கு ஆகாத, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கிறன்னு அந்த சமாரிய ஸ்திரீ கேட்கறான். அந்த மாதிரி இந்த சமாரியர்களை பார்த்தாக்கா யூதர்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஆகவே ஆகாது. அப்ப இது போல ஒரு சமாரியன், அந்த ஆள் ஒரு மனுஷன் சாக கிடைக்கிறான், அந்த இடத்துல ஆசாரியன் வந்து எதுவும் செய்யல, அவருக்கு உதவி லேவியர் எதுவும் செய்யல, ஒரு சமாரியன் அந்த மனுஷனுக்கு உதவி செய்தார். என்ன செய்துட்டார் அந்த சமாரியன்? What sort of help that Samaritan has did to that man அப்படின்னு நம்ம கேட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா சாப்டர் 10 verse 34. கிட்டே வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 36ஆம் வசனம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். பார்த்தீங்க, இப்போ ரொம்ப எளிமையா பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருனாக்கா, இறங்கி வரார்.
இறங்கினாக்கா அவருடைய தாழ்மை குணத்தை காமிக்கிறார். எரிஞ்சிட்டு அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் காயங்களை கழுவி, அந்த மனுஷன் குத்து உயிரும் குல உயிரமா இருக்கா, சாக கிடைக்கிறான், ஃபர்ஸ்ட் காயங்களை கழுவுறார். நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, எண்ணெய் திராட்சை ரசத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன பண்றாரு, சத்திரத்துல போய் சேர்க்கிறார். சத்திரத்துல சேர்த்துட்டு என்ன சொல்றாருனாக்கா 2 பணத்தை கொடுக்குறார். எதுக்கு 2 பணம்னாக்கா அந்த காயங்களை ஆத்துவதற்காக. ஒருவேளை இந்த பணம் பத்தலைனாக்கா நான் போறேன், திரும்ப வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரத்துல போயிட்டு அந்த மனுஷனை சேர்க்கிறார். இவ்வளவுதான் உவமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோடைய பொருள் என்ன அது பார்க்கும்போது ஒரு வசனத்தை லாஸ்டா வாசிடலாம். அது லூக்கா 10 அதிகாரம் 36 இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இதுக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு கேள்வி வரை கேட்டுறாரு. இந்த 3 பேர் போனாங்களப்பா, ஃபர்ஸ்ட் ஆசாரியர் போனாரு, எந்த உதவியும் செய்யல. 2வது லேவியர் போனாரு, எந்த உதவியும் செய்யல. இப்போ சமாரியன் போனாரு, அவர் ஏதோ ஒரு உதவி செய்தார். இவங்க 3 பேர்ல யார் பிறன், உனக்கு எப்படி தோன்றுதுன்னு சொல்றார். அதுக்கு அந்த மனுஷன் கொடுக்குற பதில் வாசிக்கலாங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவ்வளவுதான். அப்போ அது என்ன சொல்றான்னாக்கா, that showed mercy on him அப்படின்னு, அவருக்கு இரக்கம் செய்தவனே. அதுக்கு கர்த்தர் இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அவ்வளவுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரி. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது, 3 பேர்ல அந்த சமாரியன் நெருங்கி உதவி செய்துட்டாரு. இதுல யாரு அதுல வந்துட்டு இரக்கம் செய்தவன்னாக்கா, யார் இரக்கம் செய்தாரோ அவங்க தான், நீங்க போய் அப்படியே செய்யன்னு சொல்லிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோடைய பொருள் என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஓமையா தான் இருக்கும். ஆனாக்கா தேவனுடைய தெய்வீக திட்டம், the divine plan of the ages, இது உள்ள மறைஞ்சிருக்குது. அதனால கர்த்தர் இயேசு என்ன சொல்லிட்டாருனாக்கா, ஓமை பத்தி பேசும் போதெல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். மத்தேயு 13 அதிகாரம் 9 கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவான் என்றார். பார், he hath ears to hear, let him hear. Hearing ears. காது உள்ளவர் கேட்கிறனா எல்லாத்துக்கும் 2 காது இருக்குது. ஆனாக்கா இங்க என்ன காதுனாக்கா, கேட்கிற காது இருக்கணும். அது ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதைத்தான் நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடத்தை கேட்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னொரு வாசிக்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாருங்க, 2 வசனத்தை நம்ம முன்ன வைக்கிறோம். கலாத்தியர் 2:2 சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே இந்த சத்தியம் போய் சேராதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. வெறும் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்லிட்டார். ஆனா அதோட ஒரு படி இங்க என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தர் இயேசு இன்னைக்கு இப்போ யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கிற வசனத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் அனைவரும் பிளஸட், பாக்கியவான்கள்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னத்துக்கு அப்படி சொல்லணும், என்ன இருக்குது இந்த ஓமையில, என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பா பார்த்தலாம். என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது மத்தேயு 13 அதிகாரம் 34 இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாய் பேசினார், ஓமைகளினாலே இன்றி அவர்களோடு பேசவில்லை. ஏன் ஓமையில தான் பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட விடை 35 இருக்குது. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலகம் தோன்றும் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த ஓமையில உலகம் தோற்றுவதற்கு முன்னால மறைப்பொருளை தான் இன்னைக்கு இந்த ஓமையில பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய கிருபை
தேவனுடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தாவின் அனுகிரகத்தினால இன்னைக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இப்போ இதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன். யார் அந்த ஒரு மனுஷன் பார்க்கும்போது ஆதாம். அப்ப அந்த ஒரு மனுஷன் எங்கிட்ட இருந்து எங்க போனார்னாக்கா ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு போனார். இது ஒரு உவமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேள்வி என்னன்னாக்கா, எந்த வசனத்துல ஆதாம் ஜெருசலேம்ல இருந்தார் அப்படின்னு கேட்டாக்கா இது உவமை. அப்போ ஜெருசலேம்ல இருந்தார்னாக்கா ஜெருசலேமுக்கு என்ன பொருள் அதை கண்டுபிடிக்கணும். ஜெரு அஸ்திபாரம், சாலேம் சமாதானம். அப்ப முதல்ல ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவன் எங்க வச்சார்னாக்கா சமாதானத்தின் அஸ்திபாரத்துல வச்சார். த ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ்ல வச்சார். எங்க இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பார்த்தீங்களா, அப்போ ஆதாம் சமாதானத்தின் அஸ்திபாரம் அது எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். எது வரைக்கும் வச்சார்னாக்கா பாவம் செய்யறவரை. இன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டம், கார்டன் ஆஃப் ஈடன் எங்க இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, நேத்து வரைக்கும் இஸ்ராயல் ஈரானுக்கு சண்டாச்சு இல்லைங்களா? ஈரான் பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு ஈராக். அந்த ஈராக் தான் அன்னைக்கு ஏதேன் தோட்டமா இருந்துச்சு. இப்ப அந்த பக்கத்து நாட்டில் என்ன மாதிரி இருக்குது? எத்தினி குண்டு போன வாரம் வந்துச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அந்த ஈரான் தேசத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுனாக்கா சாலேம் சமாதானமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு முஸ்லிம்க அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி பண்ணாக்கா சலாம் அலைக்கும் என்ன அர்த்தம்? அல்லாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. வாலைக்கும் சலாம்னு சொல்றாங்க. அதே சமாதானம் உன்னோடு இருக்கட்டும்னு இன்னைக்கு இருக்குதுங்களா? அப்படியே காலம் போக்கில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாலேம் அது அப்படியே காலப்போக்கத்தில் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு சேலம் ஆயிடுச்சு. அன்னைக்கு பிரிட்டிஷருங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம் இல்லைங்களா, அதை சாலேம்னு வச்சாங்க. நம்ம காலப்போக்கில் சேலம் பண்ணிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்ல இன்னைக்கு கூட ஒரு சின்ன ஒரு வில்லேஜஸ் எல்லாம் சாலேம் என்ற ஊர் இருக்குது. சரி, சாலேம், ஜெருசலேம். இந்த ஜெருசலேம் என்ற ஊர்ல சமாதானத்தின் அஸ்திபாரத்துல பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனை வச்சார், மனுஷ ஜாதி, மேன்கைண்ட். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார்னாக்கா எருசலேம்ல இருந்து எரிகோ பட்டணத்துக்கு நோக்கி போயிட்டார். இப்ப எரிகோ பட்டணம் எங்க இருக்குதுனாக்கா பிலோ த சீ லெவல். அதாவது ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கும் போது எரிகோ 1300 feet பிலோ த சீ லெவல். ஸோ மற்ற எல்லா பட்டணம் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த எரிகோ பட்டணம் மட்டும் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. அப்போ மனுஷ ஜாதி, ஒரு மனுஷன் ஆதாம் கிராண்டா ஒரு வேவை ஓபன் பண்ணார், ஒரு வழியை. அதுதான் விசாலமான வழி, பிராட் வேவை ஓபன் பண்ணார், இன்னாகிரேட் பண்ணிட்டு அது பின்னால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பிராட்வேல போயிட்டு அவர் ஓபன் பண்ணுவோம். கொஞ்சம் கரடு முடாக தான் இருந்துச்சு. இப்போ விசாலம் என்ன ஆயிடுச்சுனாக்கா the Broadway has become very broad, slope and slippery. அதாவது இன்னைக்கு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஆவரேஜ் வந்துட்டு 40, 45, 50 பார்த்தா பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகம், முதலாம் உலகம் கம்ப்ளீட்டா ஆதாம் தெரிந்த அந்த விசாலமான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆதாம் தெரிந்த அந்த
என்னங்க மரண பாதையில் நோக்கி கொண்டு போய்க்கிறான். இந்த மாதிரி போய் நிற்கும்போது இடையில ஒரு திருடன் வந்துட்டான். யார் திருடனாக்கா சாத்தான். ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்ணா ஆதாம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை கட்டிட்டான். அதுக்கு முன்னால ஆதாம் ட்ரெஸ் இல்லாம தான் இருந்தான். ஆனா எப்போ என்கிட்ட என் மயில ட்ரெஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சாருனாக்கா, எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டானோ அன்னைக்கு தெரிஞ்சிச்சு வெக்கம் ட்ரெஸ் இல்லைன்னு. ரொம்ப வெளியே தெரிஞ்சிச்சுனாக்கா ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டான் சாத்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இந்த ஓமையை மட்டும் ஒரு நாவல் மாதிரி நீங்க கேட்காதீங்க. அதாவது தமிழ்ல ஒரு அம்புலி மாமா கதை புஸ்தகம் மாதிரி இல்லைங்க. இந்த ஓமைக்கு அப்படியே தியானம் போகும்போது அப்படியே டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் கண்ணு முன்னால தேவன் வைக்கிறார். we can see the தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அது அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்போ அப்போ சாத்தானு அந்த ஒரு மனுஷனுடைய ட்ரெஸ்ஸை உருவிட்டான். அதே போல இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், the entire mankind, முதலாம் உலகத்திலும் இரண்டாம் உலகத்திலும் குற்றுயிராக குலையுறாக இருக்காங்க. யார் இவருக்கு உதவி செய்ய முடியல. முதலாம் உலகம் ஆதாம் பாவம் செய்துட்டாரு. அந்த அந்த ஆதாமின் வம்சத்தார் எல்லாமே பாவத்தினால போய்கொண்டிருக்கிறதுனால தேவன் அந்த முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால அழிச்சிட்டான். இரண்டாம் உலகத்துல தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணார், அப்ரஹாம். ஆதாம் முதலாம் உலகத்துல, அப்ரஹாம் இரண்டாவது உலகத்துல. ஆதாம் பழச சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கீழ்ப்படியாமல் சாப்பிட்டுட்டாரு. இந்த முதலாம் உலகம் முழுவதும் நாசனம் பண்ணிட்டார். இரண்டாம் உலகத்துல அப்ரஹாம் சூஸ் பண்றார் தேவன். ஒரு ஆசிட் டெஸ்ட் கொடுக்குறார். தன்னுடைய ஒரே மகனை நீ வந்துட்டு பலி கொடுத்துருன்னு இல்லைங்களா? வாசிக்கலாம் வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படித்தார். ஒரே மகன் ஈசாக்க பலி கொடுன்னு சொல்லிட்டாரு, பலி கொடுக்க துணிஞ்சிட்டாரு. அந்த நேரத்தில் தேவன் தடுத்து இந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக செய்வேன்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மாதிரி வாக்கு தத்தத்தோட அப்ரஹாம் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இடையில தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆசாரியன் பிரீஸ்ட் வரார். மனுஷன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான் இரண்டாம் உலகத்துல. அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற வேலை வந்துட்டு ஆசாரியன் இருக்குது. அப்ப இந்த வேலையை கூட அந்த ஆசாரியன் செய்யறதுக்கு தவறிவிட்டார். ஆசாரியன் பிரீஸ்டுடைய பேசிக் குவாலிட்டி கேரக்டர் என்ன இருக்கணும்னாக்கா, வாசிக்கலாம் ஒரு வசனம், எபிரியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், the book of Hebrews chapter 5 verse 2. தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்க கவனமாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? The duty of the priest is who can have a compassion on the ignorant and on them that are out of the way, for them himself also be a compass with infirmity. அவ இருக்க காட்டணும் அந்த ஆசாரியன். ஆனா மனுஷங்க பாவம் செய்தாங்க, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற காரியத்தை இந்த ஆசாரியர்கள் செய்யவில்லை, தவறிவிட்டார்கள், கவனம் செலுத்தல அந்த வேலை செய்ய. அன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் கூட அப்படியே தான் இருக்கிறாங்க. புரியுது இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் அங்கி போட்டு இடுப்புல பெரிய கச்சை கட்டி தலையில தொப்பியெல்லாம் போட்டு அவங்க சுத்தி இருக்காங்க. அவங்க வேலை அவங்க செய்வாங்க. நெக்ஸ்ட், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த மனுஷனுடைய பாவத்தை யாருமே நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆசாரியர் வந்தாரு, ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் லேவியர் வராங்க.
ரெண்டாவதாக மனுஷ ஜாதிகளை, அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடிய லேவியர்கள். யார் இந்த லேவியர்கள்னாக்கா, இவங்க வந்துட்டு ஒன் செட் ஆஃப் பீப்புள். இவங்களை பற்றி தான் நம்ம தேவனுடைய கிருபையினால லாஸ்ட் ஒரு 5 பேரபிள் இவங்களை பற்றி தான் நம்ம ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், தே ஆர் த லேவியர்ஸ். ஸோ இவங்க பற்றி ஒரு வசனம் வாசித்தலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா, கர்த்தர் இயேசு தெய்வீக திட்டத்தில் இந்த மாயக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர், லேவியர்கள் இவங்களை எப்படி திட்டாருனாக்கா, உங்களுக்கு ஐயோ, யூ ஆர் ஹிப்போக்ரேட்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திட்டார். அப்போ இவங்களுடைய வேலை என்னன்னாக்கா, கர்த்தர் இயேசு வாழ்ந்த காலத்தில் குரூப்பாக வருவாங்க, சத்தியத்தை கேட்குவாங்க, குறை கண்டுபிடித்து கொண்டிருப்பார்கள். ஸோ அதனால அந்த ஜனங்க மேல ஒரு அக்கறை இல்லை, ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும்னு ஒரு அக்கறை இல்லை. அதனால ஜனங்களுடைய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, குற்றுயிரும் குலையருமாக இருந்தாங்க, அக்கறை காட்டல. பைபிள் குரோனாலஜியில் பார்த்தாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதாம்லேருந்து 4000 வருஷம் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் சாகிற ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் ஒரு சமாரியன் வரார். ஒரு சமாரியன் திடீர்னு அந்த ஒரு வாகனத்திலிருந்து இறங்கி வருகிறார். முதல்ல என்ன பண்ணார்னா, காயத்தை கட்டிக்கிறார். யார் இந்த சமாரியன்? ஹூ இஸ் தி சமாரிட்டன் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The Gospel of Luke chapter 4 verse 16. தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்கு எழுந்து நின்றார். சினோகாக் ஜெபாலயத்தில் கர்த்தர் இயேசு வராரு. வந்துட்டு வாசிக்கிற ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் வந்துட்டு வாசிக்கிறதுக்கு எழுதுகிறார். எழுந்துட்டு என்ன பண்றாருனாக்கா, 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, ஒரு புஸ்தகத்தை விரிக்கிறாரு. அது என்ன புஸ்தகம்னா, ஏசாயா. ஏசாயா புஸ்தகத்துல எந்த வசனத்தை வாசித்தாரு அன்னைக்கு சினோகாக்ல அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பார்த்தீங்க. ஸோ எடுத்து வாசிக்கிறாரு, நல்ல கவனிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தேவ ஆவி என் மேல் இருக்கிறது சொல்லிட்டு வாசிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கும் காயங்களை கட்டுதலை சொல்லிட்டார். வந்துக்கிறது என்னன்னாக்கா, காயங்களை கட்டுறதுக்கு தான். அப்போ யார் சமாரியன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இப்போ நீங்க நல்லா சொல்லிடுவீங்க, கர்த்தர் இயேசு தான். பாருங்க, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சமாரியன் யாருனாக்கா, ஹூ இஸ் யுவர் நெய்பர்னு கேட்டாக்கா, பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த மூவரில் யாருனாக்கா, யார் அவருக்கு இரக்கம் செய்தவர்கள். ரெண்டாவது இரக்கம் செய்தவர் இருந்துச்சு. இப்போ தாங்க வருது கடைசியா யார் இந்த சமாரியன், சமாரிட்டன் கர்த்தர் இயேசு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் நம்ம இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சோம். ஒரு சமாரியன் வந்துட்டு கர்த்தர் இயேசு தான். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் எப்படி கெட்ட வார்த்தையில சமாரியர்களை திட்டினாங்களோ, அப்போ திட்டம் போதுல அவரை கர்த்தர் இயேசுவை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. வாசிக்கலாம் வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானே என்றார். பார்த்தீங்களா,
கர்த்தர் இயேசுவை பார்த்து நேர்முகமாக சொல்றாங்களோ அந்த யூதர்கள், உன்னை சமாரியன் என்னும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்றது சரிதானே அப்படின்னு கர்த்தர் இயேசு கிட்டே கேட்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, யூதர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியர்கள். இதே போல யூதர்களால் வெறுக்கப்பட்டவர் தான் கர்த்தர் இயேசு கூட. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இப்போ நம்ம லூக்கா 10 அதிகாரம் 33, 34 இந்த வசனத்தில் விளக்கத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா இப்போ நம்ம பார்க்க போறோம். லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. பாருங்க, இது எப்போ நடக்குதுனாக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் ஜெருசலேம் என்ற ஒரு அந்த என்னங்க சமாதானத்தின் அந்த அஸ்திபாரத்தில் கார்டன் ஆஃப் ஈடன்ல இருக்கும்போது ஒரு திருடன் வந்தான். வந்து சட்டையை உருவிட்டான், அடிச்சு குத்துயிரம் கொலையரமா சாகர கிடந்த நிலையில போட்டு ஓடிட்டான். அடுத்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஆசாரியன் வந்தான். அவரோட எந்த ஒரு மனுஷன் அந்த மனுஷன் ஒரு மனுஷனுக்கு எந்த உதவி செய்யல. பிறகு அதே இதில் தெய்வீக திட்டத்தில் லேவியர் வந்தாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், சபையின் மூப்பர்கள், இவங்களும் எதுவும் செய்யல. இப்போ ஒரு சமாரியன் வந்துக்கிறார். அவர் தான் கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அதான் அவர் இறங்கி அவர் பரலோகத்தில் எப்படி இருந்தார், வாட் வாஸ் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பார்த்தீங்களா, நம்முடைய நிமித்தம், நம்ம பாவிங்க, நம்ம வந்துட்டு உளையான சேத்துல இருந்தோங்க. அவர் நமக்காக ஐஸ்வர்யமா இருந்தாரு. தரித்திரமாயிட்டு நம்மளை ஐஸ்வர்யமாக்கிறதுக்கு அவர் தரித்திரட்டாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப வாசிக்கலாம். லூக்கா 10 அதிகாரம் 34 வசனம். கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இறங்கி கிட்ட வரார். வந்துட்டு என்ன பண்ணாரு, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசம் வார்த்தி ஃபர்ஸ்ட் காயங்களை கட்டுறார். கட்டிட்டு அந்த காயங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா எண்ணெயை வார்த்து. எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எண்ணெயை வார்த்து திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி. பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் இது எதுக்கு அடையாளம்னா ஆசீர்வாதம். ஒரு நாளைக்கு தேவ சித்தம் இருந்தால் கானா ஊர் கல்யாணத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது தெரியும். திராட்சை ரசம் எதுக்கு அடையாளம்னா ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. பாத்தீங்களா, வெறும் இறங்கி அவருக்கு காயங்களை கட்டி திராட்சை ரசம் கொடுத்துட்டு நீயாச்சு உன் வேலை ஆச்சு விட்டுட்டு போல, மாறாக என்ன பண்ணாரு, அவருடைய சுய வாகனத்தின் மேல ஏற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லைங்க, சோ அவருடைய பின் செல்லக்கூடிய காரியமா இருக்கின்றது. We should never merely believe Christ, rather we should follow Christ. That is consecration. வாசிக்கலாம் வசனம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது தாங்க சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. என்ன பண்றாரு, சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, ஒரு மனுஷன்
அடிபட்டு சாவர நிலையில இருக்கும் போதுல அந்த மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா இல்ல லாட்ஜுக்கு போனோமா? ஸோ இங்க என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு அவரை சுய வாகனத்தின் மேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போறார். சத்திரம்னா என்னக்கா இந்த உலகம். அப்ப இந்த உலகம் தான் ஒரு லாட்ஜ் மாதிரி. இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம போயிடுவோம், இன்னொருத்தர் இருப்பாங்க. இட் இஸ் இன் லாட்ஜ், நோ பர்மனன்ட். யாருமே இங்க நிரந்தரமா இருக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் செய்துட்டு அங்க சத்தத்துல போய் ஒரு வேலை செய்யறாரு. மறுநாளிலே வாசிக்கோ, லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அவர் புறப்படுறார். எல்லாம் செய்துட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யறாரு. 2 பணம் எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து. ஏன் கொடுக்குறாரு? 2 பணம் ஏன் கொடுக்குறாரு? சத்திரத்தான் கையில கொடுக்குறாருனாக்கா, நீ அவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அப்ப சத்திரக்கார் கையில 2 பணத்தை கொடுக்குறாரு. எதுக்குன்னா இத நல்லா ஆளுக்கு மனுஷனுக்கு செலவு செய்ய காயங்களை ஆத்து. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டாக்கா மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனாக்கா இந்த 2 பணத்தை என்ன பண்ணு, நல்லா செலவு பண்ணு, கஞ்சத்தனம் பண்ணாதீங்கோ அப்படின்றார். அப்ப 2 பணம் எதுக்கு அடையாளமா இருக்கின்றதுனாக்கா, நமக்கு எல்லாம் தெரியும் 2, ஒன்னு புதிய ஏற்பாடு, இன்னும் பழைய ஏற்பாடு. இந்த 2மே கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில கொடுத்துட்டு நீங்க நல்லா செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய்க்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கு இந்த புதன்கிழமை மீட்டிங்குடைய நோக்கம் கூட கர்த்தர் இயேசு அன்னைக்கு கொடுத்துட்டு 2 பணத்தை நல்லா நம்ம செலவு செய்யணும். பைபிள்ல இருக்கக்கூடிய வசனம் சத்தியம். ஆனா பெரும்பாலானவர் இந்த பைபிளை எப்படி செலவு செய்யறாங்கனாக்கா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட தலக்காண்டி கீழே பைபிள் இருக்கும். அப்படியே அந்த வசனம் அப்படியே போயிட்டு அவர் மனுஷனை வந்துட்டு சொஸ்தப்படுறோன்ற ஒரு விசுவாசம். இன்னும் சில பேர் வீடு புதுசா கொடுத்துட்டு போனாக்கா பால் காசத்துக்கு அப்படியே பைபிளை கூட எடுத்துட்டு போவாங்க. ஒரு சில பேர் அந்த சவப்பட்டியில பைபிளை வச்சு அந்த மனுஷனோட கூட புலியில பொச்சிடுறாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு 2 பணம் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு வேதத்தை கொடுத்துற நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? இந்த வேதத்துல முதல் இருக்குது தேவனுடைய தெய்வீக திட்டம், 2வது இருக்குது கர்த்தர் இயேசுடைய உபதேசங்கள் சத்தியங்கள். ஆனா நம்மளால என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா உபதேசத்தை 2ஆ பிரிச்சிடுறாங்க. அது எனக்கு என்ன இருக்குதுன்னு புரியல. பிரைமரி டாக்டரினா செகண்டரி டாக்டரினா எல்லாமே கர்த்தர் இயேசுடைய டாக்டரின் தான். அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வந்துட்டு கர்த்தர் இயேசு மூலமா கொடுத்திருக்கிறார். அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். 2 பணத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில ஒரு நல்ல சமாரியானாக இத்தனையும் செய்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனா இன்னொரு முக்கியமான சத்தியம் இந்த ஓமையில மறைஞ்சிருக்குது. என்னன்னாக்கா, முதலாம் வருகையில வந்துட்டு காயங்களை கட்டினார் நம்ம கர்த்தர் இயேசு. அது எப்போ கட்டி இருக்கிறார்னாக்கா 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டினாரு. ஆதாம்ல இருந்து இப்போ இருக்கு டில் டுடே 1000 வருஷம் ஆயிடுச்சு. Our Lord Jesus Christ has given the ransom sacrifice for all. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஈடுபலி கொடுத்துட்டாரு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உலக ஜனங்கள் காயத்துக்கு மருந்து கொடுத்துட்டு கட்டிட்டு தான் போயிருக்கிறார். இன்னும் காயம் ஆறவில்லை. The wound has never been healed. அதுதாங்க காயம். ஆதாம் பாவத்திலிருந்து நம்ம ஒரு சாபக்கேடுல இருந்தோம். பிறகு நம்முடைய பாவத்தும் என்னுடைய பாவத்தினால சாபக்கேடுல இருக்கிற 2 சாபக்கேடுல இருக்கிறேன் நான். அப்ப இந்த சாபக்கேடு தான் என்னுடைய காயம். அவர் கட்டிட்டு போயிட்டார். ஆனா இந்த காயம் இன்னும் ஆரம்பில்லை. எப்போ கர்த்தர் இயேசு
இரண்டாம் வருகையில் வந்து குணமாக்க கூறார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 30 அதிகாரம் 26 வசனம். The book of Isaiah chapter 30 verse 26. The book of Isaiah chapter 30 verse 26. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. பைபிள்ல இந்த ஒரு வசனத்தை உங்க கையில பைபிள் வச்சா அண்டர்லைன் போட்டுக்கின்னு இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா தியானிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கிய நாளிலே சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். பிரியமான சகோதர சகோதரியரே, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி எப்ப கட்டினாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால் கட்டிட்டார். He has given a ransom sacrifice for all. அதின் அதிகாயத்தின் குணமாக்கும் நாளிலே, இது நாள் என்னைக்கு? கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகைன்னு நம்ம சொல்லிடுறோம். 2ஆம் கம்மிங், 2ஆம் வருகை வந்துட்டு கிரேக்க வார்த்தையில மாரநாத்தா. மாரநாத்தா இல்லை இது. 2வது பரோஷியா, பிரசன்ஸ், அது இல்லை இது குணமாக்கும் நாளிலே. நெக்ஸ்ட் எபிபனியா, நடுப்பகல் வெளிச்சம், அது இல்லை இது. மாறாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது வந்துட்டு அப்போகலிப்சிஸ், ரெவல்யூஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். this is a visible kingdom. கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல இப்போ இந்த பாயிண்டை வச்சு நம்ம தியானிக்கிறோம். அப்பதான் இந்த வசனத்துக்கு உயிர் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி 2000 வருஷத்துக்கு முன்னால் கட்டிட்டாரு. அதின் அடிகாயத்தின் குணமாக்கும் நாளிலே, கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல தான் இப்ப ரான்சம் சாக்ரிஃபைஸ் உடைய எஃபெக்ட், அந்த பிளெஸிங் நமக்கு கிடைக்கும். பாருங்க, ஒரு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் கூட ரான்சம் உடைய பேசிக் சப்ஜெக்டை ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. There is a vast difference between the ransom and atonement sacrifice. ஈடுபலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கினா தான் இந்த ஈடுபலியுடைய புண்ணியத்தை நம்ம ருசி பார்க்க முடியும். அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருனாக்கா, சந்திரனுடைய வெளிச்சம். இது என்னன்னாக்கா, இப்போ சந்திரனுடைய வெளிச்சம்னாக்கா கர்த்தர் இயேசுவினுடைய ரட்சகர், அவர் மீட்பர், ரொம்ப சின்ன டிம்மு. அதே போல இந்த சந்திரன் சொன்னாக்கா இது வந்து லா கவர்னன்ட், இது வெளிச்சம் கம்மி தான். ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் போல 7 அத்தனையாய் 7 பகையின் வெளிச்சம் போல இருக்கும்னாக்கா கர்த்தர் இயேசுடைய ராஜ்யத்துல விசிபிள் கிங்டம், இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அப்பத்தான் ஈடுபள்ளியுடைய புண்ணியம் கிடைக்கும். அந்த நாளிலே எப்படி இருப்பாருனாக்கா, இதுதான் ஒரே ஒரு இண்டிகேஷன் வசனம். எப்போ கர்த்தர் இயேசுடைய ஈடுபள்ளியுடைய புண்ணியம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு, என்டையர் மேன்கைண்ட் கிடைக்குதோ, அப்போ அவங்க ஒன்று சொல்வாங்க. வாசிக்கலாம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில், பார்த்தீங்களா, இது வந்துட்டு எப்போ கடைசி லாஸ்ட் டேஸ் எப்போனாக்கா கர்த்தர் இயேசுடைய ராஜ்யம் அந்த ஜெருசலேம்ல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல வந்துட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாத்தீங்களா, திஸ் இஸ் த குட் நியூஸ். எல்லா ஜாதிகளும், the complete entire nation will come there. இல்லைங்களா, வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, இது தாங்க மிகப்பெரிய ஒரு சாட்சி. என்ன சாட்சி கொடுக்குவாங்கனாக்கா,
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதங்களுக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு தருணம். இது தாங்க நம்ம ப்ரேயர்ல என்னங்க எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் சொல்லும் போது இப்போ நடக்கிற யுத்தத்துக்காக ஜெபிக்கல, இந்த ஒரு தருணத்துக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். எருசலேமுடைய பர்மனன்ட் பீஸ், நிரந்தரமான ஒரு சமாதானம் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு சபை அங்க ஸ்தாபிக்க போகிறதுக்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கும். 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னாக்கா, ஆதாம ஒரு பாவம் செஞ்சார், கீழ்ப்படியாமனால எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. அது நம்ம கண்குள்ளர பாக்குறோம் இல்லைங்களா? நம்முடைய ஜெபம் கூட பிரேத குளிர் இருக்கும் அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று பார்க்கிறோம். அது உண்மைனாக்கா கிறிஸ்துக்குள் எல்லாரும் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார்கள். இதுவும் உண்மைதான். தேவன் தாமே இந்த ஒரு ஓமையை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமென்.